இப்படி லென்த்தான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா போஸ்ட் ஃபிக்ஸ் ஃபார்மில் இதை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? இதே எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம ஆன்சர் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா நான் ஒரு ஈஸியான ட்ரிக் சொல்கிறேன். அந்த ட்ரிக்கை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இன்கேஸ் உங்கள் டேரக்ட் மெத்தடே எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாலுமே நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து அது எப்படின்றத சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதை வந்து நான் ஒரு ஈஸியான மெத்தடில் சொல்கிறேன் பாருங்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு வந்து நமக்கு ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு இப்போ கான்செப்ட்டு. இப்போ நம்பர் இருக்குது, ப்ளஸ் வந்து நடுவில் ஆப்ரேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆப்ரேட்டருக்கு முன்னாடி ஆப்ரேட்டரில் எதுவும் சொல்லுவோம், ப்ளஸ்ஸு, ஸ்டாரு, இந்த ஸ்லாஷு, ப்ளஸ்ஸு, இது எல்லாமே ஆப்ரேட்டர்ஸு. இந்த ஆப்ரேட்டருக்கு முன்னாடி 2 நம்பர் இருக்கு இல்லையா? அந்த 2 நம்பரை இந்த என்ன ஆப்ரேட்டர் இருக்கோ அந்த ஆப்ரேட்டர் ப்ளஸ் இருக்குது அப்படின்னா அந்த 2 ஆப்பரண்ட்டை வந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆப்ரேட்டரையும் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ 3 நம்பர் இருக்குது. இந்த 3 நம்பரில் வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ரேட்டருக்கு முன்னாடி ஒரு 2 நம்பரை தான் கன்சிடர் நம்ம பண்ணிக்கணும். அப்போ 6ம் 4யும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ 6 4 ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 10 கிடைக்குது. கிடச்சிருச்சா? அப்போ இந்த என்ன பண்ணணும்னா இந்த ப்ளஸ்ஸு, இந்த 6, இந்த 4 இது 2லையும் அடிச்சிடணும். ஓகேவா? மீது என்ன இருக்குது? 5 இருக்குது. 5 கம்மா இப்போ 10 மாற்றிருக்கோம். இப்போ இந்த ஸ்டாரையும் அடி ஆயிடுச்சு. கம்மா இன்னொரு நமக்கு ப்ளஸ் அடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன இருக்குது? ஸ்டார் இருக்குது. ஸ்டாரை போட்டுக்கோங்க. 4 9 3 ஸ்லாஷ் ப்ளஸ்ஸு ஸ்டார் இவ்வளோ தான் இருக்குது மிச்சம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஸ்டாருக்கு முன்னாடி மல்டிப்ளிகேஷனுக்கு முன்னாடி 2 நம்பர் இருக்கு இல்லையா? அப்போ இந்த 2 நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 50. அப்போ இது 3 அடி ஆயிரும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? 4 9 3 ஸ்லாஷ் ப்ளஸ் ஸ்டார் இதான் இருக்குது. இப்போ இப்படி இருக்கும்போது இப்போ இங்கே ஆப்ரேட்டர் எங்கே வருது? இங்கே தான் வருது. அப்போ நீங்கள் என்னது? ஸ்லாஷ் டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ டிவிஷன் ஆப்ரேட்டருக்கு முன்னாடி 2 நம்பரை நம்ம கன்சிடர் பண்ணணும். 9ம் 3யும் 9ம் 3யும் நம்ம வந்து டிவைட் பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அப்போ இது எல்லாத்தையும் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இங்கே 3 மாறிடும். அப்போ இங்கே எப்படி மாறும்? 50 4 3 ப்ளஸ் ஸ்டார் இப்படி மாறும். ஓகே, இப்போ ஆப்ரேட்டர் எங்கே வருது? இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த ஆப்ரேட்டருக்கு முன்னாடி 2 நம்பர் இருக்குல்ல, இந்த 2 நம்பரை கன்சிடர் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது? 7 கிடைக்கிது. அப்போ இது 3யும் அடிச்சிருங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணோம் இல்லையா? அதை 3யும் அடிச்சிடணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது? 50 7 ஸ்டார் கிடைக்கிது. அப்போ என்ன பண்ணணும்? இங்கே ஆப்ரேட்டருக்கு 2 ஆப்ரேட்டர் இருக்குல்ல, இது 2 என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு 350 கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 350. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஒரு கால்குலேஷன் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும்னா இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இதே டைரக்ட் மெத்தடாகவும் ஸ்டாக் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். உங்களுக்கு அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இதே கொஸ்டினுக்கு வந்து நான் அந்த மாதிரி டைப்பில் நான் நடத்துகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதில் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.